எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை புதிய அரசு பதவியேற்க உள்ளதற்கு அதிமுக நிர்வாகிகள் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் எங்கள் இதயத்தில் இருக்கிறார்கள். இந்த கழகம், இந்த ஆட்சி அம்மாவின் அந்த சாதனைகளையும் அம்மாவுடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் செயல்படுத்துவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த நினைவை, அம்மாவுடைய அந்த கௌரவத்தை பேணி பாதுகாக்க எங்களுடைய மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய இந்த நடவடிக்கை மிகவும் துணிச்சலானது. தைரியத்தோடு நின்று போராடி இன்று வெற்றி கண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் நிலை பெற்று ஓங்கி நிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், தர்மத்தாய் மக்களின் தெய்வமான புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுங்க. அம்மாவுடைய ஆசைப்படி 100 ஆண்டுகள் கழிந்தாலும் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி, எங்கள் இயக்கத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும். தொடர்ந்து எங்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை நல்லபடியாக வழிநடத்தி, ஒரு பெண்ணாக அவங்க இன்னைக்கு எத்தனை சோதனை சந்திச்சாலும் நேற்று பார்த்துருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே ஜெயிலுக்குள்ளே போனாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா மேல் அவங்க வைத்துள்ள நம்பிக்கை. நேற்று சமாதியில் போய் சொல்லிட்டு தான் போனாங்க. இன்றைக்கு அம்மா தக்க ஒரு நல்ல முடிவை புரட்சி தலைவி அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமா இந்த கழகம் தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும். அம்மாவுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மேதகு ஆளுநருக்கு மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றியை எங்கள் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் தாமதமாக தந்தாலும் கூட ஒரு நல்ல செய்தியை தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது நல்ல செய்தி. அதை நாங்கள் தாமதமாகவே கருதவில்லை. அவர் நன்றாக யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புமிகு சின்னம்மா அவர்களின் அறிவுரையின் பேரில் யார் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற எங்களின் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களின் இதயத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு சாதனைகளை செய்தாரோ அதே அளவு சாதனைகளை மக்களுக்கு செய்து இந்த ஆட்சி தொடர்ந்து நீடித்து நடப்பதற்கு நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி சின்னம்மா அவர்களின் அறிவுரையின் பேரிலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி, துரோகத்திற்கு கிடைத்த பாடம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சரித்திரத்திலே துரோகிகளெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக விசுவாசிகளெல்லாம் எப்படி நிலையிலே உயர்வாக இருக்கின்றார்கள் என்பது தெரியும். பதவி அடைந்தவர்கள், சுகம் அடைந்தவர்கள், அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாம் சோதனை என்று வந்த நேரத்திலே துரோகம் செய்த இந்த நிகழ்வு என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாடம் என்றுதான் நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அம்மாவுக்கும் அதன் வழிகாட்டுதல் படி வந்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அத்துணை ஒவ்வொன்று செயல்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் எண்ணுகின்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவருடைய இரத்தத்தின் இரத்தமான இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுதான் உண்மை. இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் ஒரே முடிவாக அம்மா அவர்களுடைய உடன்பிறவா சகோதரியாக தியாக தலைவியாக இருக்கிற சின்னம்மா அவர்களுடைய சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான தீர்ப்பு இது. ஆக இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மேதகு கவர்னர் அவர்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆக இங்கிருந்து ஏமாற்றி போனவர்களை பற்றி புரட்சி தலைவர் ஒரு படத்தில் அழகா பாடியிருக்காரு. படகோட்டி படத்தில், போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டி. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. ஆக இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி, விசுவாசத்துக்கு கிடைத்த வெற்றி, சின்னம்மாவுடைய சபதத்துக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.